அனைவருக்கும் இறைவனின் நல்வாழ்த்தை கூறிக்கொண்டு லண்டனிலே சாதுவான குளிர் இருந்த பொழுதிலும் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் சூடேறிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாம் உற்சாகமாக சூடேறிய நிலையில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தல் களம் 2ஆம் படிமுறையை கடந்துள்ளது. அதாவது பிரதான கட்சிகள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கும் அதே நேரத்திலே சுயேட்சை வேட்பாளர்கள் ஓரிருவரும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளார்கள். பொதுமக்கள், அதாவது குறிப்பாக அந்த மிதக்கும் வாக்காளர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ், அவர்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்து குறை நிறைகளை கண்டறிவதற்கான ஒரு வாய்ப்பை இதை ஏற்படுத்தியிருக்கும் பொழுது புதுவிதமான வழமைக்கு மாறான சில பிரச்சாரங்கள் நடந்து ஏறுவதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இன்று சகல வலைத்தளங்களிலும் அல்லது பிரதான செய்தித்தளங்களிலும் இந்த தேர்தல் தொடர்பான விவரணங்களில் அல்லது செய்திகளில் முன்னிலையை வகித்து கொண்டிருக்கும் என்பிபி அல்லது அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் தொடர்பாகவே இந்த விமர்சனங்கள் என்ற பேரிலே போலி விடயங்கள் பரப்பும் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே ஒன்றுதான், ஆங்கிலம் தெரியாத ஒரு நபருக்கு எப்படி இந்த நாட்டை கையளிப்பது, அவர் உயரத்திலே மிகவும் குட்டையான இவரை நம்பி எப்படி நாட்டை பொறுப்பளிப்பது என்றெல்லாம் கேட்கும் வாக்காளர் பெருமக்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்கள் வாக்காளர் பெருமக்கள் தான் என்ற பொழுதிலும் கூட அவர்கள் ஏகேடி என்பவருக்கும் அல்லது என்பிபி கட்சிக்கும் எதிராக செயல்படுவார்கள் என்பதில் எமக்கு எந்த கருத்து வேறுபாடுகளும் இருக்க முடியாது. ஆகவே தான் அவர்கள் ஒரு மனிதனின் அந்தரங்க அறையின் ஜன்னலை திறந்து அதற்குள் என்ன இருக்கின்றது என்று தேடுகின்றார்கள். இதைவிட பயங்கரமான விடயங்களை கூட சமூக வலைத்தளங்களை பரப்பி கொண்டிருக்கும் பொழுது சுவாரஸ்யமான ஒரு விடயம் நடந்துள்ளது. அதுதான் என்பிபியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் இன்று உலகமெல்லாம் ஒரு பொதுவான விடயமாக, ஆனால் நம் போன்ற நாடுகளில் இன்னும் ஒரு முக்கிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கும் LGBTQ+ என்ற ஒரு சமூக குழுவை பற்றியதே அது. அதாவது ஓரினை சேர்க்கையாளர்கள், இருபால் தொடர்பில் ஆர்வமுள்ளவர்கள், தங்களுடைய உண்மையான பால்நிலையில் தடுமாற்றம் உள்ளவர்கள், எப்படி இன்னும் பல உறுப்பினர்கள் இந்த ஒரு சமூகத்துக்களே சேர இருக்கின்றார்கள் பிற்காலத்திலே என்று வைத்துக்கொள்வோம். ஆகவே தான் அது ப்ளஸ் என்ற ஒரு அடையாளம் அங்கே வந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் தொடர்பாக என்பிபி கட்சியினர் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லிவிட்டார்களாம், இவர்களுக்கு நாம் சட்ட பாதுகாப்பு கொடுப்போம், அவர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை எல்லாம் பெற்றுக் கொடுப்போம், அவர்கள் இந்த சமூகத்தின் ஒருவராக அங்கீகரிக்கப்பட உள்ளார்கள் என்று சொல்லிவிட்டார்களாம். என்றவுடன் போர்க்கொடி தூக்கி உள்ளார்கள். சாதாரணமாக யாரும் போர்க்கொடி தூக்கினால் அது பரவாயில்லை. ஆனால் இந்த விடயங்களை அளப்பதற்கு ஒரு அளவுகோலை வைத்துள்ளார்கள். அவர்களுக்கே பிரத்யேகமான ஒரு அளவுகோல். அது என்னவென்றால் இஸ்லாமிய அளவுகோல். 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு வலைத்தளத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு இஸ்லாமிய சமய போதகர் மௌலவி என்று அறியப்பட்ட அவர் குரானில் உள்ள இறை தூதர் லூத் அவர்களின் சமூகம் பற்றி குரானில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட விடயத்தை சொல்கின்றார். இந்த விடயம் கிறிஸ்தவர்களின் பைபிளிலும் கூட வந்துள்ளது. அதாவது லாட் என்று அறியப்பட்ட அந்த இறை தூதர், அதாவது லூத் நபி என்று நாம் சொல்லுவோம் முஸ்லீம்கள், அவருடைய காலத்திலே அவர்களுடைய சமூகம் இத்தகைய ஒரு தனிநீர் சேர்க்கையில் ஈடுபடும் ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தனால் இறைவனுடைய கோபப்பார்வைக்கு உட்பட்டு அந்த சமூகம் தலைகீழாக, அவர்களுடைய நகரமே தலைகீழாக புரட்டி போடப்பட்ட ஒரு சம்பவம், குரான் எச்சரிக்கும் சம்பவத்தை காட்டி முஸ்லீம்களை பயங்காட்டி, ஆகவே நீங்கள் வாழும் இந்த ஸ்ரீலங்கா, இங்கே என்பிபி கட்சியினர் ஆட்சிக்கு வரும் பொழுது ஓரின சேர்க்கையை சட்ட ரீதியாக ஆக்கிவிடுவார்கள், ஆகவே இந்த நாடும் தலைகீழாக புரட்டப்படும் என்ற மாதிரியான ஒரு பயத்தை மக்களுக்கு ஏற்படுத்துகின்றார். இந்த குறிப்பிட்ட இந்த ஒளிநாடாவில் நான்
இது இதை பற்றி கதைக்கவில்லை. ஏனென்றால் இதை கதைப்பதற்கு நிறைய உள்ளது. அந்த குரானில் சொல்லப்பட்ட அந்த விடயம் அங்கே ஒன்றை சுட்டி காட்டுகின்றது. லூத் அவர்களின் காலத்துக்கு முன்னால் அப்படி ஒரு சமூகம் இருந்தது. அந்த சமூகம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதற்கான ஒரு எச்சரிக்கையாக இப்படியான ஒரு விடயம் சொல்லப்பட்டது. உண்மைதான். அந்த எச்சரிக்கை என்பது வெறுமனே தன்னினை சேர்க்கையை மாத்திரன் ஒரு தனிப்பட்ட இஷ்யூவாக, தனிப்பட்ட ஒரு சிங்கிள் இஷ்யூ பிரச்சனையாக இறைவன் அங்கே அந்த சமூகத்தை தண்டிக்கவில்லை. மாறாக அதுடன் சேர்ந்துள்ள ஏனைய விடயங்கள். இது மார்க்க சொற்பொழிவில்லை என்பதால் அதை நான் ஒரு பக்கம் வைத்து விடுகின்றேன். இந்த மௌலவிமார்கள் அல்லது அவரை கேட்டு பதறிப்போகும் தங்களுடைய மூளையை அடகு வைத்துவிட்டு இதுதான் ஒரு சரியான ஒரு அளவுகோல், ஆகவே இந்த என்பிபி கட்சியை நாம் புறந்தள்ளுவோம் என்று வாக்களிக்காமல் இருப்பது அல்லது வேறு யாருக்கும் வாக்களிப்பது கூட ஒரு அறிவுபூர்வமான விடயமாக இருக்காது. ஒன்றை மாத்திரம் நாம் மறந்துவிடக்கூடாது வாக்காளர்களே. இலங்கை என்பது முஸ்லிம்களின் நாடு அல்ல, முஸ்லிம்கள் வாழும் சமூகத்தை கொண்ட ஒரு நாடும் அல்ல. அங்கே நம்மை போல் பௌத்தர்கள் வாழ்கின்றார்கள், சைவர்கள் வாழ்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள், யூதர்கள் வாழ்கின்றார்கள், யூத சமயத்தை கொண்டவர்கள், இன்னும் எத்தனையோ சமயத்தை கொண்டவர்கள், சமயமே இல்லாதவர்கள் என்று அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் பொறுப்பு சைவத்தை வளர்ப்பதோ, இஸ்லாத்தை வளர்ப்பதோ, பௌத்தத்தை வளர்ப்பதோ அல்ல. அந்தந்த சமயங்களுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் அவர்களுக்கு தனித்துவத்தையும் பேணுவதற்கு வாய்ப்பளிக்கும் அதே நேரத்திலே இந்த ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் பொறுப்பு சொல்லக்கூடியதான் ஒரு அரசாங்கம் என்பது. ஆகவே முஸ்லீம்களை மாத்திரம்தான் இந்த அரசாங்கம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் அல்லது பௌத்தத்தை மாத்திரம்தான் பிரதிபலித்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்தோ பரிதாபம். அது ஒரு அரசாங்கத்தின் வேலையாக மாத்திரம் இருக்க முடியாது. உங்கள் விருப்பம், அதற்காக உங்களுக்கு சகல சுதந்திரமும் தரப்பட்டுள்ளது. நீங்கள் எந்தளவு தேவையான இருந்தாலும் அடுத்தவனுடைய மத விருப்பங்களுக்கு இடையூறு இல்லாமல், அடுத்தவனுடைய உரிமைகளை தலையிடாமல் நமது சமூகத்தை, நமது கலாச்சாரத்தை, நமது சமய கடமைகள் நாம் தாராளமாக செய்யலாம். எந்தவித தடையும் இல்லை என்பதை ஏகேடி அவர்கள் பல முறை எமக்கு விளங்கப்படுத்தி விட்டார்கள். இதை விட அவர் திருப்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது மேடையாக சொல்ல தேவை. நான் முஸ்லீம்கள் வந்தால் அவர்களுக்கு தாடி வைக்க அனுமதிப்பேன், 5 வேளை தொழ அனுமதிப்பேன், ஹஜ்ஜுக்கு போக அனுமதிப்பேன், சகாத்து கொடுக்க அனுமதிப்பேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசரமில்லை. ஆனால் வாக்காளர்களை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த இலங்கை என்பது அதை நிர்வகிப்பதற்கு உள்ளதுதான் ஒரு அரசாங்கம். இலங்கை என்பது அந்த நாட்டை குறிக்கும். அந்த நாட்டிலே பல்வேறுபட்ட சமூகங்கள் இருக்கின்றார்கள். அதிலே ஒரு சமூகம்தான் இந்த LGBTQ என்ற ஒரு சமூகம். அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பது அவர்களை வெளியே வளர்த்தெடுப்பதற்கான